ஷார்ட்ஸ். யுத்தம் தவிர்க்க குந்தியின் முயற்சி. கர்ணன் தன்னுடன் இருப்பதால் பாண்டவர்களை வெறுக்கும் துரியோதனன் துள்ளுகிறான். கர்ணன் துணையில்லை என்றால் துரியன் அடங்கி விடுவான். போரை தவிர்க்க வேண்டும், அழிவை தடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? கன்னி பருவத்தில் பிறந்த என் மகன்தான் கர்ணன் என்ற உண்மையை கர்ணனிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். அதுவே நல்ல வழி என்று எண்ணிய குந்தி தேவி தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தும் முடிவுடன் புனித நதியாம் கங்கையின் கரைக்கு சென்றாள். அங்கே கிழக்கு திசை நோக்கி நின்று கரங்களை மேலே உயர்த்தி வேத மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்த கர்ணனை பார்த்தாள். கதிரவனின் கதிர்கள் முதுகில் உறக்கும் வரை பிரார்த்தனை செய்தான் கர்ணன். பிரார்த்தனையை முடித்துவிட்டு திரும்பி பார்த்த கர்ணன் குந்தி தேவியை பார்த்து வியப்படைந்து அவரை இரு கரம் குவித்து முறைப்படி வணங்கி, பெண்மணியே, நான் கர்ணன், அதிரதனுக்கும் அவருடைய மனைவி ராதைக்கும் பிறந்த மகன். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான். அதை கேட்ட குந்தி தேவி, கர்ணா, குந்தி தேவியின் மகன் நீ, ராதையின் மகன் அல்ல. அதிரதனும் உன் தந்தை அல்ல. கர்ணா, நீ சூதகலத்தில் பிறந்தவன் அல்ல. ஒளி தரும் கதிரவன் அருளால் கன்னிப் பருவத்தில் என் கர்ப்பத்தில் குந்திராஜனின் அரண்மனையில் பிறந்தவன் நீ. கதிரவனின் சேய் நீ. கர்ணா, செவிகள் இரண்டில் இயற்கையான குண்டலங்களும் மேனியில் இயற்கையான கவச்சமும் கொண்டு பேரழகு ஒளிரப் பிறந்தவன் நீ. உன் தம்பிகள் யாரென்று நீ அறியாத காரணத்தால் துரியோதனுடன் இருக்கிறாய். அறிந்த பிறகும் அவனுடன் இருப்பது சரியல்ல. தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய குழந்தையிடம் காட்டும் தாயுடன் இருப்பதுதான் கடமைகளை மிகவும் உயர்ந்ததாகும். அர்ஜுனனின் வீரத்தால் பெறப்பட்ட யுதிஷ்டிரனின் பலமையான செல்வம் பொறாமை கண்ட தீயவர்களால் சூதாட்டத்தில் அபகரிக்கப்பட்டது. சகோதரர்களான பாண்டவர்களுடன் சேர்ந்தால் துரிதராஷ்டிரனின் மகன்களிடம் இருந்து பறித்து அந்த வளமையான செல்வத்தை நீ அனுபவிக்கலாம். கர்ணன், அர்ஜுனன் இருவரின் சகோதர ஒற்றுமையை கௌரவர்கள் காணட்டும். சகோதர பாசத்தில் நீயும் உன் சகோதரர்களும் சேர்ந்திருப்பதைக் கண்டு அந்த தீயவர்கள் உனக்கு தலை வணங்கட்டும். பலராமனையும் கிருஷ்ணனையும் போல கர்ணன், அர்ஜுனன் பெயர்கள் விளங்கட்டும். நீங்கள் இருவரும் சேர்ந்தால் இந்த உலகில் சாதிக்க முடியாத காரியம் என்ன இருக்கிறது? கர்ணா, தம்பிகளால் சூழப்பட்ட நீ தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மனைப் போல ஜெகஜோதியாய் பிரகாசமாய் இருப்பாய் என்பதால் ஐயமில்லை. எல்லா வளமும் பெற்று என் உறவுகளில் நீதான் முதன்மையாக இருப்பாய். சூதபுத்திரன் என்ற பெயர் நீங்கி மிகுந்த பலம் வாய்ந்த பார்த்தனாவாய் என்று கூறினாள். அதைத் தொடர்ந்து தந்தையன்புடன் கூடிய சூரியனின் வாத்சல்யமான குரல் தொலைதூரத்தில் சூரிய வட்டத்தில் இருந்து, கர்ணா, குந்தி தேவி சொன்ன வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. உன் தாய் குந்தி சொல்படி நடந்து கொள். அவள் சொற்படி நடந்தால் உனக்கு பெரும் நன்மை ஏற்படும் என்று கூறியது. தாய் குந்தி கூறியும் சூரியன் கூறியும் கர்ணனின் இதயம் இம்மியளவும் அசையவில்லை. இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய கர்ணனை சந்தித்த குந்தி தேவி முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.